சிலுவையின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவருடைய மரணத்தை விசுவாசித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, அவர் இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரும். மார்க் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, ஆண்டவருக்கு ஒரு முள்முடியை பின்னி அவருக்கு கிரீடமாக சூட்டுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த முட்செடி எடுக்கப்பட்ட இடம் இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேலிலே முட்செடி ஒரு முட்செடியின் பெயர் சிசிபாஸ் பைனா கிறிஸ்டி. இந்த முட்செடியில் ஒரு அடிக்கு மேலே வளரக்கூடிய முட்களாய் இருக்கிறது. இந்த முள் எப்படி இருக்கும்னு சொன்னால் மிகவும் கூர்மை உள்ளதும் வலிமை உள்ளதுமாய் வேதனை தரக்கூடியதுமாய் இருக்குமாம். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். போர் சேவர்களும் மற்ற எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒரு முள்முடியை பின்னி அதை அவருடைய தலையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையில் சூட்டுகிறார்கள், ஒரு கிரீடமாக சூட்டுகிறார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனம் சொல்கிறது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யார் நிமித்தம்? ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ முள் ஒரு சாபத்தின் அடையாளமாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பிதாவாகிய தேவன் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்க வச்சு நமக்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த முள்முடியை சுமந்து கொண்டது நிமித்தமாக உபாகமும் 23:5 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். நெகேமியா 13:2 சொல்கிறது, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இந்த முள்முடியின் கிரீடத்தை சுமந்தது நிமித்தமாய் இந்த நாளில் நம்மளுடைய எல்லா சாபங்களும் முறியடிக்கப்படுகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபங்கள் என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். இது கலாத்தியர் அதிகாரத்தில் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையின் ரத்தம், முள்முடியில் வழிந்த ரத்தம் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக தந்துவிட்டார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே எல்லா ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் நாம் நிற்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.